ஊருக்கு முன்னால பேசுறடா நீதிய, யாருக்குமே தெரியாம கேக்குறடா சாதியாட. நாங்க மட்டும் தரணுமாட உரிமைய விட்டு, நீ கண்ணை திறந்து பாரு எனக்கு வெறும் 18. அட நாங்க மட்டும் தரணுமாட உரிமைய விட்டு, நீ கண்ணை திறந்து பாரு எனக்கு வெறும் 18. தலைமுறை தலைமுறையா சாதி பாக்குறேன், நான் படிக்கிறேன் முதல் முறையா அதையும் கேக்குறேன். தலைமுறை தலைமுறையா சாதி பாக்குறேன், நான் படிக்கிறேன் முதல் முறையா அதையும் கேக்குறேன். உன் பாட்டனெல்லாம் வச்சாண்ட என் பாட்டனுக்கு வேட்டு, அதனாலதான் அந்த தர இப்ப கொட்டாவுள்ள சீட்டு. பக்கத்து வீட்டுல பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய படிப்பு இருக்குது, யாருக்கு தருவ சோறு? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. மேட்டுல ஒரு கால வச்சுட்டு பள்ளத்துல ஒரு கால வச்சுட்டு எப்படி நடக்க முடியும்? இது என்னைக்கு நமக்கு புரியும்? 5க்கு 10க்கு வளர்க்கிற ஜன 5 லட்சம் கட்டி படிக்குமா? மண்ணி நிலத்தை திருப்பி கொடுத்தா இந்த நிலைமையும் இருக்குமா? படி இழக்கிற யாரு எங்களை படிக்க வைக்கல, அப்போ எழுதி இருக்கு பாரு இதன் உரிமையின் தாய். இப்போ கொட்டால வந்துட்டேன்னு கேலி பேசுறீங்கடா, தாத்தாவை கேட்டு பாரு வந்துட்டது யாருடா? கொட்டால வந்துட்டேன்னு கேலி பேசுறீங்கடா, தாத்தாவை கேட்டு பாரு வந்துட்டுத யாருடா? அட ஓட்டுக்கு தான் வீட்டதே வந்து நிக்கிற, என் வீட்டை தான் கொளுத்தும் போது நீயும் கேட்கல. அட ஓட்டுக்கு தான் வீட்டை தேடி வந்து நிக்கிற, என் வீட்டை தான் கொளுத்தும் போது நீயும் கேட்கல. இந்தியா முழுவதுமே இருக்குது சாதி, இடஒதுக்கீடு தாண்டா சமூக நீதி. இந்தியா முழுவதுமே இருக்குது சாதி, இடஒதுக்கீடு தாண்டா சமூக நீதி. உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தாண்ட தர இப்ப கொட்டாவுள்ள சீட்டு. உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தாண்ட தர இப்ப கொட்டாவுள்ள சீட்டு. நீ கேட்டதெல்லாம் கிடைக்குதுமே போடாத ஆட்டம், எங்க பாட்டனை போல் நாங்க இப்ப கைய கட்ட மாட்டோம். சலுகை இல்லடா அதன் பேர் சலுகை இல்லடா, என் உரிமையை தான் பறிக்க உனக்கு உரிமை இல்லடா. உதவி இல்லடா அதன் பேர் உதவி இல்லடா, உன் காலடியில் பொழைப்பதெல்லாம் பதவி இல்லடா. உன் பாட்டனெல்லாம் வச்சாண்ட என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தாண்ட தர இப்ப போட்டாவுள்ள சீட்டு. மித்ராதேவி அவர்களுக்கு நன்றி. அடுத்த கட்ட நிகழ்வாக சிறப்புரையாற்ற யு உலகநாதன் உடற்கல்வி ஆசிரியர் மயிலாடுதுறை அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நீளம் படிப்பகத்தை இந்த கிராமத்திலே தொடங்கியுள்ளீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா கல்விதான் முக்கியம். இப்ப அம்பேத்கர் கல்வியை கற்கலன்னா நம்மளாம் இப்படி தலை நிமிர்ந்து போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால எல்லாருமே கல்வியை கற்கிறதுக்காக நம்ம ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை வகுத்த தம்பி இளைஞர்களாகிய நிகேஷ் மற்றும் இதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பாரதி, இவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா இது ஒரு அருமையான நெறிமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இது ஒரு சில இடங்கள்ல தான் நடக்குது. இது தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நம்மளால் முடிந்தவரை அதை ஊக்கப்படுத்தி உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இப்ப அருமையா அந்த பாப்பா ஒன்று பாட்டு பாடிச்சு, கோட்டாவில் வந்த இது எங்க உரிமைடா, இந்த கோட்டா நம்மளுடைய உரிமை, அது சலுகைன்னு சொல்றான். இந்த சலுகை அந்த ரிசர்வேஷன், இந்த ஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, அது அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தக்கூடியது. இது பிராமணர்கள், அதாவது பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் தமக்கு அவங்கதான் இந்த நாட்டையே அவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. நம்மள்ட்ட இருந்து நம்மளுடைய நாட்டை பார்ப்பனர்கள் அபகரிச்சுக்கிட்டாங்க. அதுக்குதான் அம்பேத்கர் என்ன பண்ணாரு, சட்டத்தை வகுத்தாரு. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு சட்டத்தை வகுத்து எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு வேலைக்கும் போறதுக்கும் சரி, படிப்புக்கு போறதுக்கும் சரி, ஒவ்வொரு பிரிவினருக்கும் அந்த இடஒதுக்கீட்டை வகுத்து கொடுத்தாரு. ஆனா அது பொதுவா மக்கள்கிட்ட என்ன கருத்துன்னா எஸ்சிக்கு தான் சலுகை கொடுக்குறாங்க. இல்ல, எஸ்சிக்கு மட்டும் இந்த சலுகை இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உண்டு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உண்டு. இது யார் வகுத்தது? டாக்டர் அம்பேத்கர். அவர் இல்லைன்னா நமக்கு படிப்பு கிடையாது,
சுதந்திரம் கிடையாது. எல்லா வகையிலுமே நம்ம என்ன பண்ணிருப்போம், அமுக்கப்பட்டிருப்போம். இது வகுத்து கொடுத்தவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். அவர் பேர்ல ஒரு படிப்பகம் இங்க அமைந்திருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதோடு நீங்க எல்லாருமே நல்ல கல்வி கற்று இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அம்பேத்கர் ஆகணும். அதுதான் முக்கியம். ஒவ்வொருவரும் ஒரு அம்பேத்கர் ஆகணும். அப்பதான் நம்மளுடைய சுதந்திரத்தை, நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம பெற முடியும். நமக்கு அதிகாரம் வேணும். நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா 35% இருக்கும். தாழ்த்தப்பட்ட மாணவ மக்கள் எத்தனை பேர் இருக்கும்? 100க்கு 35% இருக்கும். இந்த 35% ஒண்ணு சேர மாட்டேங்கிறோம். அதான் நம்மள்ட்ட பெரிய குறைபாடு. இந்த 35% ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போட்டோம்னா நிச்சயமாக அந்த முதலமைச்சர் பதவியில நம்ம தாழ்த்தப்பட்டவர் தான் உட்கார முடியும். அதை நம்ம முன்னாடி உணரணும். இது பழைய நமக்கு நல்லது செய்யறாங்க பழைய அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை பிரித்தாளும் தன்மையை கையில எடுத்துக்கிட்டு நம்மளை பிரிச்சு ஒண்ணு சேர விடாம ஓட்டுகளை பிரிச்சு அவங்க பதவியில போயிட்டாங்க. நமக்கு ஒரு சலுகையும் ஒரு இடர்கள் எல்லாமே நமக்கு பாதகமாக தான் இருக்கு. நம்ம மாணவர்கள் என்ன பண்ணணும், நீங்க நல்லா படிச்சு நம்ம மக்களை ஒன்று சேர்க்கணும். தாழ்த்தப்பட்ட மாணவர்களை ஒன்று சேர்த்து அதிகாரம் கையில நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்ன வழிபாடெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய்யணும் என்று இந்த இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொண்டு உங்களுடைய படிப்பு நல்லா படிச்சு நீங்க பெரிய தலைவர்களாக வேண்டும், இந்த நாட்டை நல்ல திடமான ஒரு வல்லரசாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த கட்ட நிகழ்வாக கே அருள் முதுகலை ஆசிரியர் வைத்தீஸ்வரன் கோயில் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்கம்மா, எல்லாருமே உள்ள வந்து உட்காந்துக்கலாம். தம்பி நண்பர்கள் எல்லாரும் உள்ள வந்து உட்காரலாம். மேடி படியில இருக்கிற எல்லாருமே உள்ள வந்து உட்காந்துக்கலாம். எல்லாரும் நம்ம சகோதர சகோதரி தான், அதனால தனியா இருக்க வேண்டாம்னு கூட நினைச்சேன். சரி, பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, இந்த இரவு பாடசாலையினுடைய திறப்பு விழாவாக நம்முடைய கிராமத்திலே புது படைப்பாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த நீலம் படிப்பகம் நீடூரினுடைய உருவாவதற்கு காரணமாக இருந்த தம்பி முத்து பிரதிபியன் சாக்கியா, தம்பி என்னுடைய மாணவர் வி ராஜேஷ் அவர்களே, இரா சுபாஷ் திருவெண்காடு அவர்களே, செல்வபாரதி அவர்களே, விழாவினை மிக முத்தாய்ப்பாக அவற்றை ஒருங்கிணைத்து இந்த பகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வருங்கால புரட்சியாளராக உருவாகக்கூடிய என்னுடைய தம்பி நிகேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்குமான இந்த மாலை பொழுதான வணக்கங்களை இங்கே தெரிவித்துக் கொண்டு, அன்பு என் செல்வங்களே, உங்களை காண இங்கு வெகு தூரத்திலிருந்து வந்திருந்த போதும் கூட இங்கு வந்த பிறகு பயண களைப்பு கூட நீங்கிவிட்டது. உங்களுடைய அன்பு முகங்களை இங்கே பார்க்கும் பொழுது எங்கோ ஒரு மூலையில் புதிய துளிர் விட்டிருக்கிறது. என்னுடைய தலித்திய சொந்தங்கள் ஒரு நாள் விருட்சமாக வளரும் அப்படி என்கிற மனப்பான்மை எனக்குள்ளே துளிர் விட்டுவிட்டது. நிச்சயம்தான், ஒவ்வொரு தலித்தும் பிறக்கும் பொழுது சாதாரண பிறப்பாகவே அவர்கள் பிறக்கிறார்கள், மீண்டும் அவர்கள் வளர்கிறார்கள், இறந்தும் போகிறார்கள். அவ்வளவே. ஒரு சாதாரண விலங்கானதும் அதேதான், பிறக்கிறது, அங்கே விலங்காக இருக்கு, இன்னும் விலங்காக இருந்ததுன்னா அடித்து சாப்பிட்டுட்டு அதோட அதனுடைய வாழ்க்கை போயிடுது. கிட்டத்தட்ட அது மாதிரியான மனித பிறப்புகள் நாம் இல்லை. எங்கு ஒரு நாள் அது மாறும், எங்கு எனது தலித்து சொந்தங்கள் பிறக்கிறதோ அது புரட்சி விதையை தூவிக்கொண்டே இருக்கும் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு எனக்கு.
அன்பு செல்வங்களே, என்னுடைய மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்கிற ஞாபகம் எனக்கு இருக்கிறது. உக்கடை கிராமத்திலே ஒரு மாணவன் இருக்கிறான், பெயர் மறதி. நான் பணியாற்றிய பள்ளி கிட்டப்பா மேல்நிலைப் பள்ளி, மயிலாடுதுறை. இங்கே இருக்கக்கூடிய பாண்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தக்குடி, அங்கெல்லாம் ஒரு சாதாரண ஆசிரியராக செயல்படுவது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மறையூர், அசிக்காடு போன்ற இடங்களிலே என்னுடைய ஊர் தூரம். அங்கே இருக்கக்கூடிய எமது காலனியில் இருக்கக்கூடிய மாணவர்களை சென்று அழைத்து வரக்கூடிய ஆசிரியனாக நான் இருந்தேன். அங்கே போய் சென்று ஆனந்தக்குடியில் ஒரு பையன் தான், அவன் அதே மாதிரி தான் போயிட்டு என்ன பண்ணான்னா அறுவடை பண்ணிட்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனால் எலி பிடிச்சிட்டு இருந்தான். அவன் இன்று மலேசியாவில் இருக்கிறான். அந்த பையன் எலி பிடிச்சிட்டு இருந்தான். அவனை போய் அழைச்சிட்டு வந்தோடனே அவன் அழுதான். கொண்டு வந்து அம்மா மட்டும்தான் அதுன்னு அவனை அதோட பாலிடெக்னிக் அனுப்பி விட்டேன். அதோட அவன் போனான். பெருசாக எதுக்கு இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமது இந்த மாணவ செல்வங்களுக்கு வழி நிறைய திறந்திருக்கிறது. நம்ம அந்த கதவுகளை தட்டுவதில்லை, நிச்சயமாக தட்டுவதில்லை. நம்முடைய சூழல் எப்பொழுதுமே நன்றாக நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு செல்வங்களே, நாம் இரண்டாம் தரமாக தான் மதிக்கப்படுகிறோம். நம்முடைய பிறப்பு எப்பொழுது நிர்ணயிக்கப்படுகிறதோ, ஒரு தலித்தாக நாம் பிறந்து விட்டோம் என்றால் நாம் இரண்டாவது மக்களாக தான் நாம் எங்கே இந்திய நாடு முழுதும் நாம் இரண்டாம் தர மக்களாக தான் கருதப்படுகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்து துவங்கினாலும் சரி, எந்த இடத்தில் முடித்தாலும் சரி, நாம் இரண்டாம் தர பொருட்களையோ இரண்டாம் தர மக்களாக தான் வாழ்கிறோம். இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் தரமான நம்முடைய சாதாரணமாக முதல் தரமான மீன் நம்முடைய ஊருக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முதல் தரமான அரிசியை நாம் உண்டு கொண்டிருக்கிறோமா? முதல் தரமான துணிமணிகளை நாம் உடுத்தி கொண்டிருக்கிறோமா? முதல் தரமான சாலை, நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் தரமான சாலை வசதிகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஊரு இங்கிருந்து போவாங்க, இங்கிருந்து வேதாரண்யம் போவேன். வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்து பொந்து, அங்கே இருக்கக்கூடிய தேவர் பெருமக்கள், நான் அவர்களை தவறாக சொல்லவில்லை, அவர்களுடைய ஊருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சிறிய குறுக்கு ரோடுகளை நான் கடந்து போயிருக்கிறேன். அவற்றில் சொல்லும் பொழுது எல்லாமே சலவைக்கல் கொண்டு ஒரு சின்ன கப்பி கூட பெயர்ந்திருக்காது. ஆனால் என்னுடைய தலித் கிராமங்களில் மட்டும் எப்பொழுதும் கப்பி பெயர்ந்தே இருக்கும். நான் எங்கெல்லாம் செல்கின்றனோ அங்கெல்லாம் பார்த்தால் நம்முடைய கிராமங்கள் தொடர்ந்து, அப்போ சாலைகள் கூட நம்ம இரண்டாம் தரமாக தான் உபயோகிக்கிறோம். ஏதோ வந்தோம் சும்மா போட்டோம் அப்படின்ட்டு தான். அங்கெல்லாம் ஒரு ஜல்லி கூட பேர விட மாட்டான். வேதாரண்யம் சைடில் நீங்கள் போனீங்கன்னா பாருங்க, ஒரு சின்ன கப்பி கூட பெயர்ந்திருக்காது. எப்படி அவர்கள் கைப்பற்றுகிறார்கள்? அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற. அன்பு செல்வங்களே, நான் சொல்வது எல்லாம் உங்களுடைய சிறிய மூளைக்கு எட்டுமா என்பது கூட எனக்கு தெரியாது என்ற போதிலும் நான் ஒரு ஆசிரியனாக நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று தான் சொல்கிறேன். அவர்கள் அதிகாரத்தின் கதவுகளை தட்டுகிறார்கள். என்னுடைய ஊரில் ரோட்டை போட்டால் தான் நீ நகர முடியும். எம்எல்ஏவாக இருந்தாலும் பிரட்டி விட்டுருவோம். எவ்வளோ பெரிய மினிஸ்டரை பந்தலோட பிரட்டி விட்ட நிகழ்வுகள் அங்குதான் நடக்கும். அங்கே ரோடுகள் செப்பனிடப்பட்டிருக்கிறது. நல்ல குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல முதல் தரமான அரிசி அங்கே மட்டும்தான் விநியோகிக்கப்படுகிறது. முதல் தரமான அரிசி அங்கே விநியோகிக்கப்படுகிறது. மற்ற எல்லா பொருள்களும் அங்கு கலப்படம் இல்லாமல் நல்ல முறையில் அவர்கள் வாங்கி உணவை அருந்துகிறார்கள். நாம் அவற்றில் இரண்டாம் தரமாக தான் இருக்கிறோம் என்பதை நாம் சரி சார், இதில் இருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புரட்சி விதைகளை இன்று ராகேஷ் நிகேஷ் அவர்கள் தூவி இருக்கிறார். இந்த படிப்பகத்திலே நீங்கள் நன்கு கல்வியை பெற வேண்டும். ஒன்று மட்டும் என்னுடைய பெரும்பான்மையான பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருப்பதாலே சொல்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவற்றை இங்கே சொல்லிக் கொண்டு போகிறேன். உங்களுடைய குழந்தைகளை தலைவாரி பூச்சூடி அவற்றினுடைய முகங்களிலே நல்ல பொட்டு இட்டு அழகான முக பாவனைகளை செய்து அவற்றினுடைய கண் புருவங்களை வருடி நீண்ட மயிர்களை அவருடைய கோதி விட்டு அவற்றை அழகுபடுத்தி பொம்மையாக கொண்டு போய் அங்கு பள்ளியிலே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது ஒரு ஒரு பதுமையாக இருக்கிற தன்னுடைய எண்ணங்கள் நீங்கள் நிச்சயம் மாற்றுங்கள். ஒவ்வொரு முறையும் தலைவாரி பூச்சிடும் பொழுது நீங்கள் நிச்சயமாக உன்னுடைய அழகு இங்கே கோலோச்சாது, உன்னுடைய அறிவு மட்டுமே பறைசாற்றும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒன்றை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அழகு என்றுமே நமக்கு நிலையானது இல்லை. நம்முடைய சமூகத்தை அவை முற்றிலும் அவை தடமாற்றும். அழகு நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு தேவையில்லை. அறிவான ஒரு பிள்ளை மருத்துவ கதவுகளை போய் தட்டியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அனிதா அறிவான ஒரு பிள்ளை தான் இங்கே பேசப்படுகிறது.
எத்தனை அறிவான பிள்ளைகள் மட்டும்தான் நம்முடைய சமூகத்தை வளர்த்தெடுக்கும். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரே ஒரு பெண் மட்டும்தானே இவள் இன்னொரு வீட்டிற்கு மனம் முடித்து போகிறாள் தானே, இவள் என்ன கல்வி கற்று என்ன செய்து விட போகிறாள் என்று நினைக்காதீர்கள். அன்பு தாய்மார்களே, நீங்கள் நினைக்காதீர்கள். அது அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்கான விதை என்பதை நீங்கள், நான் ஆண் பிள்ளைகளை பற்றி கூட அதிகம் கவலைப்படுவதில்லை. அவர்கள் நிறைய வாய்ப்புகள் கதவு தட்டும். ஆனால் நம்முடைய தலித் பெண்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், அது படிப்பு மட்டும்தான். ஆனால் அவர்கள் தடம் மாறுகிறார்கள். எப்பொழுது? ஏன்னா பொழுதறிக்கும் அந்த பிள்ளைகளிடையே இருக்கிறதுனால அவற்றை சொல்லியே தீர வேண்டும். அவர்கள் தடம் மாறுகிறார்கள். எந்த நிலைகளிலே அப்படி என்றால் நம்முடைய வழிகாட்டுதல் இல்லாத பொழுது. அன்பு தாய்மார்களே, நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றுதான். உங்களுடைய பிள்ளைகளை பொட்டிட்டு அழகுபடுத்தி அவற்றை அனுப்பும் பொழுது ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், உன்னுடைய அழகு இங்கே நிலை நிறுத்தாது. அறிவு மட்டுமே உன்னுடைய பெரிய வருங்காலத்தை, நம்முடைய இந்தியாவை தலை நிமிர்த்தும் என்பதை சொல்லி சொல்லி நீங்கள் கொடுங்கள். அன்பு செல்வங்களே, உங்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். அப்படியே அழகா பண்றதுனால நம்ம எதுவும் இல்லாட்டினாலும் நம்ம அறிவு பூமியாக இருக்க வேண்டும். அறிவு விருட்சமாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? எந்த வாய்ப்பும் நமக்கு வரவில்லை. பள்ளி நிலைகளிலே இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கு, தமிழ் மீடியம் தனியா இருக்கு, சிபிஎஸ் அப்படின்ட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய கல்வி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா உலக அளவில் இருக்கக்கூடிய கல்வி இருக்கு. இதுல உலக அளவில் இருக்கிற தேசிய அளவில் இருக்கிற கல்விகளை யார் பெறுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உயர்ந்த சாதி, அவன்லாம் உயர்ந்த சாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உயர்ந்த இனத்தை நான் சார்ந்தவன், தூய்மையானவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறானே அவன் செய்து கொண்டிருக்கிறான். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? தூய்மையான நான் தான் உண்மையே கடவுளால் படைக்கப்பட்ட ஜென்மம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானே அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். கல்வியிலும் வேதங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒருவரை தான் அதற்கு உதாரணமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மட்டும்தான். நீங்கள் என்றால் சனி ஞாயிறுகளிலே நிச்சயமாக அந்த தொடரை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய பருவத்தில் தான் அவர் இப்பொழுது காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சின்ன அந்த மழலை அவர் அம்பேத்கர் என்று புரட்சியாளர் என்று சொல்லும் பொழுது அது தானாகவே அவற்றை எடுத்துக்கொள்ளும். உண்மையாகவே அந்த தொடர் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குது. அது அவர் கஷ்டப்படக்கூடிய அந்த நிலைகளை நீங்கள் காணுங்கள். அவர் எந்த கல்விக்கான ஆதரவும் இல்லாமல், எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு புரட்சியாளன் இங்கே இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை, நாட்டையே நிர்மாணிக்கக்கூடிய ஒரு நிர்மாணத்தை செய்யக்கூடிய கட்டுமான அதிபராக, ஒரு இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவனாக, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பெயரை சொல்லக்கூடிய ஒரு புரட்சியாளனாக வளர்ந்திருக்கிறான் என்றால் நாம் ஏன் வளரக்கூடாது? அன்பு சொந்தங்களே, ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கை சூழல் அவ்வாறு அமைந்து விடுகிறது. 2-3 சான்ஸ் தான் எடுப்பான். நல்லா படிக்க மாட்டான், அழகா இந்த சைடு வெட்டிப்பான். அப்படியே அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணோன்னே உடம்புல முறுக்கேறிடும். உடனே என்ன செய்வான்? டைட்டா சட்டை போட்டுப்பான், அப்படியே முடிய வெட்டிப்பான், இங்க கடுக்க ஒன்று போட்டுப்பான், நீட்டா இப்பெல்லாம் ஒரு தாடி ஒன்று வளர்த்துக்கிறான். நம்மளுடைய மாணவர்களுடைய நிலை, அவனிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீ நிறைய முடி வச்சுக்கிற, நீட்டா தாடி வச்சுக்கிற, பார்க்கறதுக்கு விகாரமா இருந்தா எல்லாரையும் நீ கவர்வதாக நினைத்து கொண்டிருக்கிறார். நீ இன்னவன் என்பதற்கான குறியீடுடாது அப்படின்னு சொல்லுவேன். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். இது இன்னவன் என்பதற்கான குறியீடு. நீ அவற்றை விடுத்து எவ்வளவு நீட்டா இருப்பாரு அம்பேத்கர். பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் பாத்தீங்களா? அந்த இதுல எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. அது மாதிரி அழகா நீட்டா வெளியில போங்க. எல்லாருடைய கவனமுங்கிறத விட நம்மளுடைய அறிவு நான் மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த படைப்பாளி என்பதை ஆங்காங்கே நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்களோ அங்கே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். சரியாப்பா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதல்ல? எங்கு நீங்கள் சென்றனும் நான் மிகுந்த திறமைசாலி, நான் மிகுந்த அழகானவன் இல்லை, நான் மிகுந்த அறிவானவன், நான் மிகுந்த உன்னை விட நான் அறிவில் சிறந்தவள், உன்னை விட அறிவில் நான் சிறந்தவன் என்பதை ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு வகுப்பிலும், ஒவ்வொரு கணமும் நீ நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் கஷ்டம் இருக்கும், சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது, அது நமது பிரச்சனை இல்லை.
எல்லாரும் விட ஊர்ல நம்ம 100 பேர் பிறந்திருக்கிறோம். எல்லாரும் விட மிக சிறப்பாக படித்து ஒரு சிறந்த அறிவாளியாக, ஒரு சிறந்த படைப்பாளியாக, ஒரு சிறந்த கல்வியாளனாக மாறும்போதுதான் உன்னை திரும்பி பார்ப்போம். இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை தாத்தாக்கள் இருந்தாங்களே, அதுல ஒருத்தவங்க தான் நல்லா படிச்சிருப்பாங்க. இத்தனை அப்பாக்கள் இருந்தாங்களே, அதுல யாராவது ஒரு இத்தனை நம்ம அடுத்த அதுல இருக்கிற அப்பாவோட சேர்ந்து படிச்சவங்க இருக்கிறாங்களே, அவங்கள யாராவது ஒருத்தவங்க தான் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களதான் பேசுவாங்க. தினம் சாப்பிட்டுட்டு தினம் வேலைக்கு போயிட்டு சாதாரணமா வந்து அன்றாடம் வேலைகளை மட்டும் நிறுத்தி செய்யற ஒருவர் அறிவாளியாக யாரும் இருந்தது இல்லை. அவ்வாறு நாமும் இருந்து விடக்கூடாது. என்ன செய்யணும்? அதையும் மீறி மிகச்சிறந்த அறிவாளியாக, மிக சிறந்த படைப்பாளியாக, இந்த நாட்டினுடைய அரசியல் கதவுகளை தட்டக்கூடிய ஒரு புரட்சியாளனாக நாம் வளர வேண்டும் என்பதை உங்கள் முன்னே சொல்லி, ஆழ்ந்து படியுங்கள், நன்றாக படியுங்கள், எக்காரணம் முன்னிட்டும் உங்களுடைய படிப்பை விடாதுங்கள். பெண் பிள்ளையாக இருக்கும்போது, திருமணமான பிறக்கும், அதன் பிறகு குழந்தை பிறக்கும், எது இருந்தாலும் உங்களுடைய படிப்பை விடாதீங்கள். நான் சிறந்த அறிவாளி என்பதை எல்லோரும் முன்னும் நிலைநிறுத்துங்கள் என்று கூறி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக சிறப்புரையாற்றிய ஆசிரியர் அவர்களுக்கு நீளம் படிப்பு மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கவுன்சிலர் மும்தாஜ் பேகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்த கட்ட நிகழ்வாக திராவிட அரசியலின் பிதாமகன் பண்டிதர் அயோத்திதாசரை பற்றி சில வரிகள் எடுத்துரைக்க வருகிறார் சிறுவன் ராகுல் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பண்டிதர் அயோத்திதாசரை பற்றி கூற வந்துள்ளேன். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான வார்த்தை, சிவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளும் சிறப்புரைக்க வந்ததான் சிந்தனையாளர் தான் அயோத்திதாசர். இவரை தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை என்று போற்றுவார்கள். வாழ்க்கை: அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காத்தவராயன் என்பதால் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தார் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார். அயோத்திதாசர் பண்டிதர் என்பவரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்று தம் மீது வைத்த அன்பினால் அந்த ஆசிரியரின் பெயரை தம் பெயராக வைத்துக் கொண்டார். மனிதனின் அறிவு வளர்ச்சி பெருக வேண்டுமானால் கல்வி அறிவும் அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார். நிலவானாலும் ஒரு முழு நிலவாகி ஒளி வீசும் போல் கல்வி அறிவும் நிறுவனங்களும் நூல்கள் வளர்ந்து கற்பிக்கப்பட வேண்டும். அவருக்கும் நன்றி. பாரதி என்ன லைவ் ஓடிட்டு என்ன பண்றது? சந்திரா போன் அடிக்குது. விழாவிற்கு வருகை தந்துள்ள வார்டு உறுப்பினர் சி செல்வம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்த கட்ட நிகழ்வாக பி திருமுருகன் ஆசிரியர் திருவெண்காடு அவர்களை குறைந்தபட்ச நேரத்தில் சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணைய நிகழ்விற்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆனால் நம்ம அடிக்கடி உச்சரிச்சுட்டு இருக்கிறோம். ஜெய்பீம் என்றால் இருளில் இருந்து வெளிச்சத்தை தேடுவது அப்படின்னு விலாஸ்டி பிலாரே என்கிற வங்க கவிஞர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அடிக்கடி அம்பேத்கரை பற்றி பேசும்போது ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம். இப்போ நாம் ஏன் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த நாட்டில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. அதன்